विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विस्रारण बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்பாய். இன்றைய தினம் ஸ்ரீ ஆதிசங்கரால் எழுதப்பட்ட சுப்பிரமணிய புஜங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்தோத்திர பாடத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 9, 10 மற்றும் 11. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய பதச்சேதம், பிரதிபதார்த்தம், பாவார்த்தம் அப்படிங்கிற கிரமத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுவரை நாம 8 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த 8 ஸ்லோகங்களை இப்போ குழந்தைகள் சொல்லுவா, நம்ம கேட்கலாம். குழந்தைகளா 1 to 8 ஸ்லோகா சொல்லுவா. சதா பாலரூபா விவிஞாதி ஹந்தே மகாதந்திரி வக்ரா விபஞ்சாஸ்ய மான்யா விதேந்திரா விமர்க்யா கணேஷா விதாமே ஸ்ரீலத்தாம் ஸ்ரீயம் காவி கல்யாணமூர்த்தி ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் ந ஜானாமி பத்யம் ந ஜானாமி கத்யம் சிதேகா ஜடாசாரித்யோதமே முகானி சரந்தே யஷ்டாவிசித்தம் மயூராதிரூಢம் மகாவாக்யகூಢம் மனோஹாரிதேஹம் மஹச்சித்தகேஹம் மஹேதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம் யதா சந்நிதானம் கதா மானவாமே பவம் போதிதேம் ததாஸ்ததைவா இதிவ்யஞ்சயன் சிந்து தீரே யாஸ்லே தமீரே பவித்ரம் பராசக்தி புத்ரம் யதாத்வே சரங்காரயை யாந்தி துங்காः ததைவா பதசன்னிதோ சேவதாம் மே இதேவோ மிருகந்தி ருணாம் தர்ஷயந்தம் சதா பாவயேத் சரோஜே குஹந்தம் கிரோ மன்னிவாசே நராயே திரூடாः ததா பர்வதே ராஜதே தே திரூடாः இதேவ ப்ருவங்கந்தசைலாதிரூடாः சதேவோ முஜே மே சதா ஷண்முகோஸ்து மகான் போதிதேரே மகாபாபசோரே முனீந்திரானுகூலே சுகந்தார்க்யசைலே குஹாயாம் வசந்தம் ஸ்வபாசாரசந்தம் ஜனாதிம் ஹரந்தம் ஷயாமோ குஹந்தம் லசத் ஸ்வர்ணகேஹே நృணாம் காமதோஹே சுமஸ்தோமசஞ்சன்ன மாணிக்யமஞ்சே சமுத்யத் சஹஸ்ரார்கதுல்ய பிரகாசம் சதா மூலதேயம் சுரேஷம். 8 ஸ்லோகங்களை பார்த்துரும். ரசையா பார்த்து அந்த 8வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, மக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவர் அவர். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னாக்கா, மலர் நிரம்பிய தங்க கட்டில், அதுல தங்கமயமான விமானத்திற்கு கீழே அப்படி பிரகாசிக்கிறார். எதை போல பிரகாசிக்கிறார் அப்படின்னாக்கா, சகஸ்ர துல்லிய பிரகாசம். 1000 சூரியன்கள் ஒண்ணு சேர்ந்தா எப்படி ஒரு பிரகாசத்தை கொடுக்குமோ, அப்பேற்பட்ட ஒளி வீசுகிற அந்த கார்த்திகேயனை நான் சதா சர்வகாலம், சதானா சதா பாவையே, எப்பொழுதும் தியானிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்லோகத்தை நம்ம பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இந்த 9, 10, 11 இந்த 3 ஸ்லோகங்கள்ல அந்த கார்த்திகேயன்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியனை
இந்த சொல்லுவாங்க பாதாதிகேச பர்யந்தம் வர்ணிக்கிறது அப்படிங்கிறது கவிஞர்களுக்கே ஒரு அழகான ஒரு தன்மை. அந்த ரீதியில சுவாமி இப்போ அந்த சுப்பிரமணியன்னு சொல்லக்கூடிய கார்த்திகேயனை அந்த பாதாதிகேசம் சொல்லக்கூடிய விதத்துல அழகா வர்ணிக்க போற. முதல்ல அவருடைய திருவடி எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த 9வது ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிக்கக்கூடும். ரணத்தம்சகே மஞ்சுலேத்யந்த சோனே மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே மனஷட்பதோமே பவக்லேஷ தப்தா சதா மோததாம் ஸ்கந்ததே பாதபத்மே. ரணத்தம்சகே மஞ்சுலேத்யந்த சோனே மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே மனஷட்பதோமே பவக்லேஷ தப்தா சதா மோததாம் ஸ்கந்ததே பாதபத்மே. இப்போ அவருடைய பாதம் எப்படி இந்த பதச்சேதம்? ரணத்தம்சகே மஞ்சுலேதி அத்யந்த சோனே மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே மனஹா ஷட்பதஹ மே பவது கிளேஷதப்தஹ சதா மோததாம் ஸ்கந்தஹ தே பாதபத்மே. முதல்ல அந்த கார்த்திகேயனுடைய பாதம் எப்படி இருக்கு? ஏன்னா அவருடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள் சொன்னார் இல்லையா? எப்பவுமே நறுமணம் வீசக்கூடிய அந்த மலை, அவர் இருக்கக்கூடிய மலை, வாசம் சதா அங்க வாசம் பண்ணக்கூடியவர், குகைக்குள்ள வாசம் பண்ணக்கூடிய குகன், அப்பேற்பட்டவரை நம்ம இருக பற்றி கொள்ளணும்னு சொன்னார் இல்லையா? அப்படிப்பட்ட அவருடைய அந்த பாதம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத இங்க நமக்கு காண்பிச்சு கொடுக்கிற. முருகப்பெருமானுடைய திருவடிகள் எப்படி இருக்குமா? எப்பொழுதுமே சிவந்தே காணப்படுமா, அழகா இருக்குமா, குளிர்ச்சி தரக்கூடியதா. மணி, அந்த மணிகள் வடிவலான அவருடைய அந்த கொலுசுன்னு சொல்லுவா இல்லையா, பெண்கள்லாம் அணியக்கூடிய ஒரு ஆபரண விசேஷனம், கால்கள் அணியக்கூடியது கொலுசு. அந்த கொலுசுனால ஏற்படக்கூடிய சப்தம், அழகான கால்கள், குளிர்ச்சி தரக்கூடிய அந்த ஓசைகள், அப்பேற்பட்ட அந்த திருவடி அது எப்படி இருக்குனாக்கா எல்லாருடைய மனதையும் அப்படி ஆகர்ஷணம் பண்றதா. மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே அப்படிங்கிறார். மனோஹாரி எப்படி என்ன பண்ணக்கூடியது? அது அவருடைய அந்த அழகான பாதம் அது எப்படி இருக்கு? ரணத்தம்சகே சிவந்ததாக காணப்படும். மஞ்சுளே அத்தியந்த சோனே ரொம்ப அழகானது, சிவந்தது, குளிர்ச்சி தரக்கூடியது. அது மாத்திரமானா மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே. அந்த அவருடைய கால்கள்ல கொலுசுகள் அணிஞ்சின்னு இருக்கார். அந்த கொலுசுகளால ஒரு விதமான சப்தமானது எழுப்பப்படுறதா. அந்த திருவடிகள்ல மனதை இருக்கக்கூடிய ஒரு அழகு காணப்படுகிறது அப்படிங்கிற. இப்போ ஒரு பூக்கள் இருக்கு, அந்த பூக்கள்ல நிறைய மகரந்தம் இருக்கணும், வாசனை இருக்கணும், அப்பதான் தேனீக்கள் அந்த மலர்களை தேடி போகுமா. அந்த மாதிரி உபமானம் பண்றாரு இங்க சுவாமி இல்லையா? நமக்கு ஒரு அழகான உபமானத்தை காண்பிச்சு கொடுக்கிறார். இப்ப நம்ம என்ன பார்க்கணும்? எது மலர் இல்லையா, எது தேனி அப்படின்னாக்கா எம்பெருமானுடைய அந்த திருவடி பாதம், அந்த தாமரை போன்ற பாதம் இருக்கு இல்லையா, அதுதான் பூ. நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது ஒரு வண்டு இல்லையா? ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது எப்பவுமே இங்க அங்க போயிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு பூலையே உட்காருமா? இல்ல உட்காராது. என்ன பண்ணிட்டே இருக்கும்? அந்த மனமானது ஒரு ஒரு மலர்களை தாண்டி 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 போயிட்டே இருக்கும். அதுதான் அதனுடைய வழக்கம். மாந்தர்களுடைய வழக்கமும் அதுதான், மனிதர்களுடைய வழக்கமும் அதுதான். ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன காரணம்னாக்கா நிறைய ஆசைகள் இல்லையா, நிறைய குழப்பங்கள், நிறைய துன்பங்கள் இப்படியேதான் இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த மனமானது என்ன பண்றதுனாக்கா வண்டு போல இந்த உலக வாழ்க்கையில அப்படியே சுத்தி 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 அப்படியே சில நேரங்கள்ல விரக்தி அடைஞ்சிடுறது, சில நேரங்களில் எதையோ தேடி தேடி அலையிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மனதிற்கு சுவாமி இங்க அழகா ஒரு உபாயத்தை காண்பிச்சு கொடுக்கிறார். அப்பா திருச்செந்தூர்ல அந்த கார்த்திகேயன் இருக்கான், அவருடைய பாதங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? முருகப்பெருமானுடைய அந்த திருவடிகள்
சிவந்து காணப்படுறது. தாமரை எப்படி இருக்கும்? சிவந்து இருக்காதா? அதை பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், மிருதுவா இருக்கும், சாஃப்டா இருக்கும், மென்மையா இருக்காதா? தாமரை மலர்னாலே குளிர்ச்சி தானே. அதுல அழகான அந்த திருப்பாதங்கள்ல மணிகளால அலங்கரிச்சிருக்கா. கொலுசுன்னு சொல்லுவா இல்லையா, பெண்கள் அணியக்கூடிய ஒரு ஆபரண விசேஷனம், கால்கள் அணிஞ்சிக்கிறது. அது குழந்தைகளுக்கும் போடுவா இல்லையா? அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, அந்த குழந்தை சமயத்துல என்னக்கா அது நடக்கக்கூடிய அந்த ஒரு பாதமும் அடி வைக்கும் போது அந்த கொலுசோட சேர்த்து அந்த ரம்யமான ஒரு இனிமை, அந்த ஓசை ஒலிக்கும் பொழுது அது அப்படியே மனதை அப்படியே வருடி ஈர்க்குமா. அதுல அந்த அந்த அழகுல நம்ம அப்படியே அந்த குழந்தை ஒரு அடி எடுத்து வைக்கும்போது பூரிச்சு போயிடுவோமா. எப்படி குருவாயூர்ல கிருஷ்ணனை வர்ணிக்கிறாரோ அதே மாதிரி இங்க திருச்செந்தூர்ல இந்த முருகனுடைய அந்த திருவடி பாதம் இருக்கு பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கு. சிவந்து காணப்படுறது, அழகா இருக்கு, குளிர்ச்சி தரக்கூடியதா இருக்கு. ரணத்தம்சகே மஞ்சுளே, அது மட்டும் இல்ல அத்தியந்த சோனே சொல்லிட்டு மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே, இந்த மனதை ஈர்க்கக்கூடிய அழகு அப்படி பூரிச்சுட்டு இருக்கு. சரி, அப்படி இருக்கட்டும். நம்ம என்ன பண்ண போறோம்? அது எப்படி இருக்குனாக்கா மனஹா ஷட்பதோமே. ஷட்பதஹான்னா அந்த அந்த வண்டு, ஷட்பதா 6 கால்கள் இருக்கும் அதுக்கு. நம்ம மனசும் அதே மாதிரிதான். என்ன பண்றது? எதனால அப்படி இருக்குனாக்கா இல்லையா, பகவத் கிளேஷ தப்தஹா, கிளேஷம், கஷ்டம், துன்பங்கள், நிறைய ஆசைகள், குழப்பங்கள் நிறைய இருக்கு இல்லையா. அப்பேற்பட்ட அந்த என்னுடைய மனமானது வண்டு போல அங்க இங்க எங்க எங்க போயிட்டே இருக்கு. அப்படிலாம் இல்லாம இல்லையா, அப்படி எந்த இதையோ தேடி அலையாம இறைவனான இந்த ஸ்கந்தர் இருக்கா இல்லையா, இங்க அந்த ஸ்கந்தருடைய திருவடிகள் அது எப்படிப்பட்டது தெரியுமா? சுகத்தை தரக்கூடியது, ஆனந்தத்தை தரக்கூடியது, அமுதத்தை தரக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த இடத்தில்தான் என் மனம் என்கிற வண்டு என்றும் என்ன பண்ணணும்? பரவசத்தோடு இருக்கட்டும் அப்படிங்கிறதாக நான் வேண்டுகிறேன் அப்படிங்கிற இல்லையா. ரணத்தம்சகே மஞ்சுளே அத்தியந்த சோனே மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே மனஹா ஷட்பதோமே பவக்லேஷ தப்தா சதா மோததாம். சதான எப்பொழுதும், எங்க இருக்கட்டும் சொல்றார். அந்த இறைவனான ஸ்கந்தரின் திருவடிகள் எப்படிப்பட்டது? அது சுகமும் ஆனந்தமும் தரக்கூடிய அமுதமாய் அங்க இருக்கு. அப்படிப்பட்ட அந்த மலர்ல போயிட்டு என் மனம் என்கிற வண்டு பரவசத்தோட இருக்கட்டும், நிலை கொள்ளட்டும். அப்பா அவரை பிடிச்சுக்கோ இல்லையா. இந்த மாந்தர்களுடைய மனம் வண்டு போலதான். ஷட்பதா, ஷட்பதகனா 6 கால்களை உடையது. எது அப்படின்னாக்கா அந்த தேனி. அது என்ன பண்றது? இந்த மலர்லாம் அந்த மலர், அந்த மலர்லாம் இந்த மலர்னு அப்படியே அலைஞ்சுட்டே இருக்கு மனம், எதையோ தேடி அலையிறது. அதனால என்னென்ன ஏற்படுறது? நிறைய ஆசை ஏற்படுறது, குழப்பம் ஏற்படுறது, விரக்தி ஏற்படுறது இல்லையா. இப்படி என்னென்னவோ ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்றது? மனம் சஞ்சலம் அடைஞ்சின்று. அப்படிலாம் இல்லாம இங்க இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடியை சொல்லி, அவருடைய திருவடி பாதங்கள் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத சொல்லி, அந்த இறைவனான ஸ்கந்தருடைய திருவடிகள் இல்லையா, அது என்ன பண்ணக்கூடியது? நமக்கு சுகத்தை தரக்கூடியது, ஆனந்தத்தை தரக்கூடியது, அமுதத்தை தரக்கூடியது. அதனால என் மனம் என்கிற வண்டுன்னு சொல்லக்கூடியது எப்பொழுதும் சதா, சதானா ஆல்வேஸ் இல்லையா, சதா மோததான் ஸ்கந்ததே பாத பத்மே, அந்த திருவடி கமலம் என்று சொல்லக்கூடிய அந்த பொற்தாமரை போன்ற பாதங்களில் என் மனமானது எப்பவும் பரவசத்தோடு இருக்கட்டும் அப்படிங்கறதுதான் நான் உன்கிட்ட வேண்டுறேன் அப்படிங்கிற அவர் வேண்டுகிறார். இந்த 9வது ஸ்லோகத்தின் மூலமாக ரணத்தம்சகே மஞ்சுளேத்யந்த சோனே மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே மனஹா ஷட்பதோமே பவத்க்லேஷ தப்தஹ சதாமோததாம் ஸ்கந்ததே பாதபத்மே அப்படிங்கிறதாக இந்த 9வது ஸ்லோகம். குழந்தைகளா இந்த ஸ்லோகத்தை 2 தடவை சொல்லுங்கம்மா. மனஷட்பதோமே பவக்லேஷ தப்தஹ
பாருங்க, முக்கியமான பொருள் இந்த 9வது சொன்ன முக்கியமான பொருள் என்ன அப்படின்னாக்கா, எம்பெருமானுடைய முருகப்பெருமானுடைய திருவடிகளை வர்ணிக்கிறார். அது எப்படி இருக்கு? சிவப்பும் அழகும் பொங்கக்கூடியதா இருந்துருக்கு, ஒளி மிகுந்ததா இருக்கு. அந்த மணிகள் அந்த குடிசுகளால் அப்படிப்பட்ட ஒரு பொலிவூட்டக்கூடிய தன்மையில இருந்துருக்கு. அப்பேற்பட்ட திருவடிகள்ல என் மனமெனும் வண்டு, இல்லையா, மனசுதான வண்டுங்கிறார். அந்த வண்டு சதா எப்பொழுதும் மேன்மை சந்தோஷம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் பூரிப்படையட்டும். அப்படி என்ன நடக்கும்? இந்த உலக வாழ்க்கை துன்பங்களை மறந்து தொடரும் வீடு பேரும் கிடைக்கும் அப்படிங்கிற, மோட்சமே கிடைக்குங்கிற. அப்பா சாதாரண விஷயம் அல்ல. நீ எம்பெருமானுடைய முருகப்பெருமானுடைய அந்த திருவடிகளை பற்றி கொண்டால் வீடு பேரே கிடைக்கும் அப்படிங்கிறார். இந்த தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய, இல்லையா, இந்த 4வது நிலையா இருக்கக்கூடிய அந்த வீடு பேரே கிடைக்கும். அதற்கு நீ அவருடைய திருப்பாதங்களை பிடித்துக்கொள் அப்படிங்கிறதாக இந்த 9வது ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 10. 10வது ஸ்லோகம் என்ன வினாக்கா பாருங்க. சுவர்ணாப திவ்யாம்பரை பாசமானாம் பனத்கிங்கினி மேகலா சோபமானாம் லசத்தேம பட்டேன வித்யோதமானாம் கட்டிம்பாவயே ஸ்கந்ததே தீப்யமானாம். சுவர்ணாப திவ்யாம்பரைர் பாசமானாம் ஸ்வனத்கிங்கினி மேகலா சோபமானாம் லசத்தேம பட்டேன வித்யோதமானாம் கட்டிம்பாவயே ஸ்கந்ததே தீப்யமானாம். நீங்கிறது 10வது புஜங்கமா இருந்தது. இந்த ஸ்லோகத்தின் மூலமாக இப்போ பாதம் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய 3 ஸ்லோகங்கள்ல 3 எம்பெருமானுடைய அந்த அவயவத்தை வர்ணிக்க போறார். முதல்ல பாதத்தை வர்ணிச்சார், அதை இருக பற்றிக்கொள்னு சொன்னார். அடுத்து அவருடைய இடுப்பு பகுதி எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத வர்ணிக்க போறார். அதற்கு அடுத்து வரக்கூடிய 11வது ஸ்லோகத்துல அவருடைய மார்பு பகுதி வக்ஷஸ்தலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வர்ணிக்க போறார். இந்த 10வது ஸ்லோகத்துல அந்த இடுப்பு சொல்லக்கூடிய அந்த பிரதேசம் இருக்கு இல்லையா, அதை சொல்ற. முருகப்பெருமானுடைய அந்த இடுப்பு பகுதி எப்படி இருக்குனாக்கா பொன்னிறமா இருக்கான். அது மாத்திரம் இல்ல, பூங்கொடி கொடி போல பொன் நிறத்துல மின்னக்கூடியதா இருந்துருக்கு, பூங்கொடி போல அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட அந்த தெய்வீகமான, இல்லையா, ஒரு ஒரு ஒளியுடன் பிரகாசிக்கக்கூடிய ஒரு வஸ்திரத்தை அணிஞ்சிட்டு இருக்கார் அவர். பாருங்கோ, சுவர்ணாபி திவ்யாம்பரைஹி பாசமானாம். அம்பரம்னா துணின்னு அர்த்தம். சுவர்ணாப திவ்யாம்பரைஹி பாசமானாம். பாசமானாக்கா பிரகாசிப்பதுன்னு அர்த்தம். அதுல கிங்கினி மேகலா சோபமானா, அந்த மேகலை இடுப்பு பகுதியில் அணியக்கூடிய ஒரு விதமான ஆபரணம். அதை அங்க இடுப்புல மணிகளோட சேர்ந்து இருக்கக்கூடிய மேகலை என்ன சொல்லக்கூடிய ஒரு விதமான ஆபரண விசேஷம். அது அப்படியே ஸ்வர்ணமயமா இருந்துருக்கு. பெருமானுடைய அந்த இடுப்பு பகுதியில எப்படி இருக்குனாக்கா அது கொடி போன்ற ஒரு இடை. கிங்கினி மேகலா, மேகலான்னு சொல்லக்கூடிய அங்க இடுப்புல மணிகளோட இடக்கூடிய ஒரு விதமான மேகலை, அது ஒரு ஆபரண விசேஷனம். அது அழகா எப்படி இருக்கு? சோபமானாம். அந்த அழகான மேகலைன்னு சொல்லக்கூடிய ஆபரணத்துடன் அணிஞ்சுண்டு அழகா காட்சி தர. அதுல அழகான மணிகள் அப்படியே ஒழிச்சுட்டே இருக்கான். பாருங்க, எல்லா கவிஞர்களுமே இந்த மணிங்கிற சப்தத்தை நம்ம திருப்பாவில பார்க்கும்போது கூட ஆண்டாள் நிறைய இடத்துல அந்த மணிங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணா. இங்கேயும் பாருங்க, அந்த மணிகள் அப்படிங்கறது அழகா சொல்லிட்டே வர. அதுல நிறைய சின்ன சின்ன மணிகள்லாம் கோர்க்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து அழகான ஒரு விதமான ஒளி சப்தமானது இருந்துட்டே இருக்கு, இல்லையா? அது எப்படி இருக்கு கேட்கறதுக்கே ஒரு ரம்யமா, இதுக்கு முன்னாடி கேட்காத மாதிரியான ஒரு சப்தத்தோட ஒலிக்கிறதா, அபூர்வமா ஒலிக்கிறதா. அப்படிப்பட்ட அந்த மேகலைன்னு சொல்லக்கூடிய ஆபரணத்துல இந்த மணிகள்லாம் அங்கங்க தொங்கிட்டு இருக்கு. அதுல அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, இந்த பொன் பட்டாடை அப்படிங்கறத உடுத்தின்னு இருக்கார். அதுக்குதான் அம்பரைஹி. அம்பரம்னா துணின்னு அர்த்தம். அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா பாருங்க, லசத்தேம பட்டேன வித்யுத் உபமானம். உபமானம்னா கம்பாரிசன் பண்றது, வித்யோதமானம். அதாவது எப்படி அது ஜொலிக்கிறதுனாக்கா
இப்போ ஒரு புயல் வருது, மழை சமயம். அந்த புயல்ல ஒரு ஒரு மின்னலை போல ஒரு மின்னல் அப்படி பிரகாசித்து போச்சுன்னா எப்படி ஒரு ஒரு பிரகாசமானது நம்மளால பார்க்க முடியுமோ அப்படி ஜொலிக்கிறது அவருடைய அந்த இடுப்பு பகுதி இல்லையா. ஒரு புயல் மழை சமயத்துல ஒரு புயல் இருக்கு, மழை பெஞ்சுட்டு இருக்கு, அப்ப நல்லா மின்னல் மின்றது, வித்யுத்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல வித்யுத் அப்படின்னாக்கா மின்னல் அப்படின்னு. அப்படி ஒரு மின்னல் போல ஜொலிக்கிறது இல்லையா. அந்த எப்படி ஒரு கவிஞனுடைய ஒரு கற்பனை பாரு. சுவாமியை நம்ம பொதுவா வேதாந்த தேசிகரும் சரி, ராமானுஜரும் சரி, ஆதிசங்கரும் சரி, அவ இந்த மாதிரியான கவித்துவம்னு சொல்லுவா இல்லையா. அந்த காவியம் அதுதான் கவி நிர்மாணம். பிரம்மாவுக்கு ஷட்ரசந்தா இல்லையா, 6 சுவைகள் தான் பிரம்மாவுக்கு. பிரம்மன் படைக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு பிரம்ம நிர்மாணம் என்னது, நிறைய ஜீவராசிகளை படைக்கிறார் இல்லையா. நமக்கெல்லாம் பாருங்க, நம்மளாம் பிரம்மாவால படைக்கப்பட்டவர்கள். நமக்கெல்லாம் பிரம்மாவுக்கு ஒரு நியமம் இருக்கு. என்ன நியமம் இருக்கு? ஷட்ரசம் தான் பிரயோகிக்க முடியும். ஆனா கவிஞர்களுக்கு அதை தாண்டி நவரசம் இருக்கு. சிருங்கார, ஹாஸ்ய, கருணா, ரௌத்ரவீர, பயானகா, பீபத்ச, அத்புத, சாந்தின்னு சொல்லி 9 விதமான நவரசங்கள் இருக்கும். அதெல்லாம் கவிஞர்கள் அவளுடைய பண்ணக்கூடிய அந்த ஸ்தோத்திரங்கள் அழகா கொண்டு வந்து காண்பிப்பாங்க. இப்படிலாம் வித்யுத் இல்லையா, வித்யுத் வித்யோதமானாம் என்ன அழகா வர்ணிக்கிறார். கட்டிம்பாவையே ஸ்கந்ததே தீப்யமானாம். அவருடைய அந்த இடை அப்படிங்கிற பகுதியை வர்ணிக்கிறார். அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா பொன்னிறத்துல மின்றதா. அவருடைய இடுப்பு பூங்கொடி போல இருக்கு, மெல்லியதாக இருந்தது, தெய்வீகமா இருக்கு அதை பார்க்கறதுக்கு. அப்படி பிரகாசிக்கிறது. அதுல ஒரு வஸ்திரம் அணிஞ்சுட்டு இருக்கார். அது எப்படிப்பட்ட வஸ்திரம் அப்படின்னாக்கா திவ்யாம்பரைஹி பாசமானாம். சுவர்ணத்தால ஆன திவ்யாம்பரைஹி, பொன்னிற ஆடைய அணிஞ்சுட்டு இருக்கார் இல்லையா. அந்த இடுப்புல அது மாத்திரம் இருக்கானா, பொன்னிற ஆடை மாத்திரம் இருக்கானா, இல்ல, மணிகள் கொணக்கிங்கிணி மேகலா சோபமானாம். அது ஒரு மேகலை அப்படிங்கிறது ஆபரண விசேஷனம். அது அழகா அணிஞ்சுட்டு இருக்கார். அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குனாக்கா சிறப்பான அந்த பட்டாடைன்னு சொல்லுவா இல்லையா, அது அணிஞ்சு அமர்ந்திருக்குது, அதை அணிஞ்சுட்டு இருக்க. அதனாலே அந்த இடுப்பு எப்படி தெரிகிறதுனாக்கா ஒரு புயல் இல்லையா, புயல் சமயத்துல ஒரு மின்னலை போல ஜொலிக்கிறதா. அப்படி அப்பேற்பட்ட அந்த அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானை இப்படி வர்ணிக்கிறார். இப்படி ஒளிரக்கூடிய அந்த இடுப்பை பார்த்து நான் என்ன பண்றேன், என் மனசால தியானிக்கிறேன் அப்படிங்கிற. கட்டிம்பாவையே, கட்டிம்னா அந்த இடுப்பு பகுதியை நான் பாவையே தியானிக்கிறேன் அப்படிங்கிறார் இல்லையா. பெருமானுடைய முதல்ல பாதம் எப்படி இருக்குன்னு வர்ணிச்சார். இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அவருடைய இடுப்பு எந்த மாதிரி இருக்கு, ஒரு மின்னல் போல இருக்கு, பூங்கொடி போல இருக்கு இல்லையா. ஒரு அழகான ஆபரணத்தை அணிஞ்சுட்டு இருக்கார், தெய்வீகமான பட்டாடைகளை உடுத்துட்டு இருக்கார். அப்படி ஜொலிக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய ஒளிரக்கூடிய இடுப்பை பார்த்து நான் என்ன பண்றேன், என மனதில் தியானிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். சொல்லும் பொழுது பாருங்க, நமக்கே சாட்சாத் நேரடியே இப்ப பாக்குற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொண்டு வந்து காண்பிக்கிறார் பாருங்க. நம்ம எங்கேயோ இருந்துட்டு இருக்கோம், பெருமான் எங்கேயோ இருக்கார். ஆனா இந்த கவிஞர்களுடைய இந்த படைப்புகள் நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம சாட்சாத் அவருடைய சரீரத்தையே நேர்ல பாக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து காமிச்சிருவான். அதான் அவருடைய கிருதி. சுவர்ணாப திவ்யாம்பரைர் பாசமானாம் கிங்கினி மேகலா சோபமானாம் லசத்தேம பட்டேன வித்யோதமானாம் கட்டிம்பாவையே ஸ்கந்ததே தீப்யமானாம் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம். முக்கியமான கருத்து என்ன இந்த ஸ்லோகத்தை பாருங்க. முருகனுடைய அந்த இடுப்பு பகுதி பொன்னிறம் மற்றும் தெய்வீக உணர்வோட இருக்கான். அப்படி பக்தர்கள் அப்படி ஈர்க்கிறது அவருடைய அந்த இடுப்பு பகுதி. அவருடைய இடுப்புல மணிகள்ல நிறைய அணிஞ்சிட்டு இருக்கு. அந்த மணிகள் எங்க இருக்கு, கோர்க்கப்பட்டிருக்கு. மேகலைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆபரணத்துல அந்த மணிகள் என்ன பண்றது, அழகான இசையை கூட்டுறதா, அழகை கூட்டுறதா, மேன்மையை சேர்த்து அப்படி ஒலிக்கவும் செய்கிறது, ஒளிரவும் செய்கிறது அப்படிங்கிற. அப்படி இடுப்புல அந்த பொம்மைன்னு சொல்லுவாங்க, நகைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆபரணம் மின்னல் போன்ற தங்க பட்டாடையினுடைய ஒளி இல்லையா. அப்படி நம்ம ஆசைப்பட்டவருடைய மனதுல இந்த இடுப்பு பகுதி அப்படிங்கிறது நிச்சயமா நாம எல்லாரும் தியானிக்க வேண்டிய ஒரு பகுதி அப்படிங்கிறதாக அவருடைய அவயவங்களை பாதாதிகேச பர்யந்தம் வர்ணிச்சுட்டே போற. அந்த ரீதியில இந்த
10வது ஸ்லோகம் அவருடைய இடுப்பு பகுதி எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கிறதா இருந்துருக்கு. அப்பேற்பட்ட அந்த பிரதேசத்தை நாம் சதா சர்வகாலம் நிச்சயமாக தியானிக்க வேண்டும் அப்படிங்கிற. குழந்தைகளா இந்த ஸ்லோகத்தை 2 தடவை சொல்லுங்க. பாருங்க, அடுத்து நாம பார்க்க போறது 11வது புஜங்கம். இந்த ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய மார்பகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத விசேஷமா இங்க வர்ணிக்கிற. முருகப்பெருமானுடைய அந்த வக்ஷஸ்தலம், வக்ஷஸ்தலம்னா மார்பு. புலிந்தேச கன்யா கணாபோக துங்கா ஸ்தனாலிங்க நாசக்த காஷ்மீர ராகம் நமஸ்யாம்யகம் தாரகாரே தபூரஹ ஸ்வபக்தாவனே சர்வதா சானுராகம். புலிந்தேச கன்யா கணாபோக துங்கஹ ஸ்தனாலிங்க நாசக்த காஷ்மீர ராகம் நமஸ்யாம்யகம் தாரகாரே தபூரஹ ஸ்வபக்தாவனே சர்வதா சானுராகம். அவருடைய அந்த வக்ஷஸ்தலம்னு சொல்லக்கூடிய புலிந்தேச கன்யா அப்படின்னா யாரு அப்படின்னாக்கா வேடவர் நாட்டினுடைய மகள். கன்யானா பெண். வேடவர் இருக்கக்கூடிய பகுதி, அவ வசிக்கக்கூடிய நாடு வேடவர்கள் இல்லையா. வேடுவ பெண் இல்ல, அவதான வள்ளி. அந்த வேடுவர் நாட்டின மகளாக இருக்கக்கூடிய வள்ளி தேவி அவ என்ன பண்றா அப்படின்னாக்கா பெருமான கணாபோக துங்கஹா சொல்லிட்டு ஸ்தனாலிங்க நாசக்தஹா. இந்த வள்ளி அப்படிங்கிறவர் என்ன பண்றா, வள்ளி தேவியானவள் இறுக்கமா அணைச்சின்னு இருக்காளாம். யார? எம்பெருமான முருகப்பெருமான. அப்படி இறுக்கமா அணைச்சின்னு இருக்கிற அந்த அணைப்பினால என்ன ஏற்படுறது அப்படின்னாக்கா அவருடைய மார்பு பகுதிகள்லாம் சிவந்ததாக காணப்படுகிறது. எப்பேற்பட்ட சிவப்பு அப்படின்னாக்கா குங்குமம் பூசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அது எப்பேற்பட்ட குங்குமம் தெரியுமா? காஷ்மீரம் அப்படின்னாலே அந்த குங்கும பூ அப்படிங்கிறத நம்ம நினைவுக்கு வரும். இந்த காஷ்மீரம்னு சொன்னாலே குங்குமம். அந்த குங்குமப்பூ பூசப்பட்டது போல எப்பொழுதும் எம்பெருமானுடைய அந்த மார்பகங்கள் சிவந்ததாக காணப்படும். காஷ்மீர ராகம், ராகம்னா கலர். காஷ்மீரம் என்னது? சிவந்ததான கலர். ஏன்னா அந்த குங்குமப்பூ அப்படிங்கிறது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஸ்தனாலிங்க நாசக்தஹா, அவள் எப்பேற்பட்டவள்? புலிந்தேச கன்யா. புலிந்தேச கன்யானா வேடவர் நாட்டினுடைய மகளாக இருக்கக்கூடிய அந்த வள்ளி தேவி என்ன பண்றா, எம்பெருமான இறுக்கமா அணைச்சின்னு இருக்காளாம். அப்படி அணைச்சின்னு இருக்கால என்ன நடக்கிறது? எம்பெருமானுடைய மார்பகங்கள் வக்ஷஸ்தலங்கள் சிவந்ததாக காணப்படுகிறது இல்லையா. அப்பேற்பட்ட அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குமா, சிவந்ததாக காணப்படக்கூடிய அவருடைய அந்த மார்பகம். அது மாத்திரமா நான் மேற்கொண்டு நிறைய சொல்றேன். நமஸ்யாம்யகம் தாரகாரே, நமஸ்யாம்யகம் அகம் நமஸ்யா, நான் வணங்குகிறேன். யாரை? தாரகாரே தபோரஹா, முருகப்பெருமான் இந்த தாரகாசுரனை என்ன பண்றா, போர்ல வெல்ற. வென்னுட்டு இந்த உலகுக்கு சமநிலை கொடுக்கிற அப்படி வல்லமை கொண்டவர் யாருனாக்கா முருகப்பெருமான். தாரகாசுரனை போர்ல வென்று இந்த உலகத்திற்கு சமநிலை கொடுக்கிற அப்பேற்பட்ட வல்லமை கொண்டவர் யாரு? முருகர். அவர் என்ன பண்ற அப்படின்னாக்கா எப்பவுமே எப்படி வள்ளி தேவி எம்பெருமான அணைச்சின்னு இருக்காளோ அந்த மாதிரி பக்தர்களை அணைக்கக்கூடியவர். எப்படி ஒரு உபமானத்தை கொண்டு வரார் பார்.
அதே மாதிரி எப்படி தாரகாசுரனை போரில் வென்று உலகுக்கு சமநிலை கொடுத்தாரோ அப்பேற்பட்ட வல்லமையினால என்ன பண்றாரு அப்படின்னாக்கா நம்மையும் அரவணைத்து மீட்டெடுப்பார். அப்பேற்பட்ட நமக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடியவர்? அன்பை காட்டக்கூடியவர் இல்லையா? நம்மள பாதுகாக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய அந்த மார்பை எண்ணி நாம் சரணடைய வேண்டும் அப்படிங்கிற புலிந்தேச கன்யா கணாபோக துங்கா ஸ்தனாலிங்க நாசக்த காஷ்மீர ராகம். முதல்ல அவருடைய அந்த திருமார்பு பகுதி அப்படிங்கிறது சிவந்ததான நிறத்துல காணப்படுறதுங்கிறத சொல்லிட்டு மேலும் அந்த திருமார்பகங்களை நாம் பற்றி கொண்டால் என்ன நடக்கும்? நாம் நமஸ்கரித்தால், நாம் சரணடைந்தால் என்ன நடக்கும்? சர்வதா சானுராகம். யாரிடத்துல? ஸ்வபக்தாவனே, தன்னுடைய பக்தர்களுக்கு யாரெல்லாம் அவரை சரணடைகிறார்களோ அவர்களை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு எப்படி தாரகாசுரனிடமிருந்து மற்றவர்களை காப்பாற்றினாரோ அதே போல நம்முடைய பல இன்னல்களில் இருந்து நம்மையும் மீட்டெடுத்து இல்லையா, நம்மையும் அரவணைத்து ஆழ்ந்த உணர்வுடன் நம்மை பாதுகாப்பார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருமார்பை எண்ணி நான் சரணடைகின்றேன். எப்பொழுது? சர்வதா, ஆல்வேஸ். இப்போ அப்போல்லாம் கிடையாது, எப்பொழுதுமே அப்படிங்கறத சொல்லக்கூடியதான் இந்த 11வது ஸ்லோகம் இல்லையா? முதல்ல பாதத்தை வர்ணிச்சார், அப்புறம் அவருடைய இடுப்பு பிரதேசத்தை வர்ணிச்சார். இப்ப இந்த ஸ்லோகம் மூலமா சிவந்ததாக காணப்படக்கூடிய அவருடைய அந்த சிகந்ததாக காணப்படுறதுக்கு என்ன சொல்ல? வள்ளி நெஞ்சை, வள்ளி தன்னுடைய நெஞ்சோடு அணைத்துக் கொண்டதால் முருகப்பெருமானுடைய மார்பகம் எப்பொழுதும் குங்குமம் போன்ற அந்த சிவப்பு நிறத்துடன் பொலிவுடன் காணப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த மார்பு பக்தர்களுக்கென்றே எப்பொழுதும் திறந்தே இருக்குமா. அப்பேற்பட்ட அன்பு கொண்ட அவர், அன்போட மாத்திரம்னா பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடியவர் இல்லையா? சொல்ல இந்த தூய்மையான ஆத்மார்த்தமான அன்பு நிறைந்த இந்த உலகத்தை யாரெல்லாம் அந்த மாதிரி அவரிடத்துல இருக்காரோ அவளெல்லாம் என்ன பண்ணுவார்? அவர் அவளை காத்து அவருடைய சக்தி கொண்ட மார்பை நம்ம என்ன பண்ணணும்? மிக எப்பவும் தியானித்து வணங்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நடக்கும் இல்லையா? அப்படிங்கிறதா நமக்கு அனுப்பிச்சு கொடுக்குறார். குழந்தைங்க அந்த ஸ்லோகத்தை 2 தடவை சொல்லுங்கம்மா. தினத்திற்கான 3 ஸ்லோகம் பார்த்தோம். அவகாசமா எடுத்து அடுத்த 3 ஸ்லோகங்களோட அடுத்த வாரம் வியாழக்கிழமை. தாசம். தன்யவாதா.